அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இண்டிவிஜுவல் பேபால் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது என்பதை பற்றி பார்த்தோம். டுடே பிஸ்னஸ் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, மணியை சென்ட் பண்ணணும் அல்லது ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட் தேவை. இப்போ பிஸ்னஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோமில் paypal.com டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்குது, இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஆர் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறாப்புல இருக்கும். நீங்கள் வெப்சைட் செல்லிங்காக இருக்கீங்களா, இல்லை யூடியூப்பில் வச்சுருக்கீங்களா, இல்லை ஃப்ரீலான்ஸில் ஒர்க் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி கேட்பாங்க. செகண்ட் ஒன்றில் நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்கன்னு கேட்பாங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜில் நம்மளோட இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் நம்மளோட இமெயில் அட்ரஸ்க்கான ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை செட் பண்ணணும். செட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் பிஸ்னஸ் டைப் கேட்குறாங்களா, அதில் இண்டிவிஜுவல் கொடுங்க. கொடுத்துட்டு ப்ராடக்ட் கீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அது பிஸ்னஸ் சர்வீஸ் கொடுங்க. பர்பஸ் கோட்னா ஏதாச்சும் நீங்கள் எந்த ஜாப்புக்கான பண்ணுறீங்களோ அந்த பர்பஸ்க்கான கோடை எடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் பேன் கார்டோட நம்பரை என்ட்ரு பண்ணணும். அப்புறம் பேபால் அக்கௌண்ட்டோட சிசி ஸ்டேட்மெண்ட் உங்கள் நேம் கொடுத்துருப்பீங்களா, அதை எடுத்து எழுதணும். உங்களுக்கு ஏதாச்சும் பிஸ்னஸ் யூஆர்எல் இருந்துச்சுன்னா எழுதுங்க, இல்லைன்னா சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் பற்றி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், நம்ம இந்தியனா இல்லை வேறு கண்ட்ரியா அந்த மாதிரி கேட்பாங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா நம்மளோட அட்ரஸ் எழுதணும். அட்ரஸ் எழுதிட்டு நமக்குன்னு ஒரு ஃபோன் நம்பர் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குல்லையே, அதை டிக் பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நம்மளுடைய ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆகும். இது மேலே ஒரு 3 பார் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அக்கௌண்ட் செட்டிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் மணி, பேங்க் அண்ட் கார்ட்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் லிங்க் ஏ நியூ பேங்க் அக்கௌண்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்ல இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது எப்படி பேங்க் கார்டு லிங்க் பண்ணணும் அப்படின்னு, அதே ப்ரொசீஜரில் இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்லேயும் பேங்க் கார்டை லிங்க் பண்ணணும். இந்த மாதிரி தான் பேபால் பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். தேங்க்யூ.